ஒரே காட்சியில் ஒருவரே இரட்டை வேடங்களில் தோன்றும் அபூர்வ உத்தி 1935ஆம் ஆண்டில் சேலம் ஏஞ்சல்ஸ் ஃபிலிம்ஸ் கம்பெனி தயாரிப்பில் வெளிவந்த பக்ததுருவன் என்ற படத்தில் முதலாக கையாளப்பட்டது. பழம்பெரும் நடிகை PS சிவவாக்கியம் ராணி குறிச்சியாகவும் குறத்தியாகவும் இரு வேடங்களில் ஒரே காட்சியில் தோன்றி அதிசயிக்க வைத்தார். இதை அடுத்து மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனம் 1940ஆம் ஆண்டில் தமிழில் உத்தமபுத்திரன் என்ற முதல் முழு நீள இரட்டை வேட படத்தை தயாரித்து வெற்றிகரமாக வெளியிட்டது. படத்தை தயாரித்து இயக்கியவர் TR சுந்தரம். படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்தவர் தவநடிக பூபதி PU சின்னப்பாவாகும். நற்குணங்கள் கொண்ட சொக்கனாகவும் மூர்க்கத்தனமான இளவரசன் விக்ரமனாகவும் மாறுபட்ட இரு குண இயல்புகள் கொண்ட இவ்விரு பாத்திரங்களிலும் அற்புதமாக சோபித்தார் PU சின்னப்பா. இதோ இருவரும் வார்த்தையாலும் பாட்டாலும் மோதிக்கொள்ளும் காட்சி. இடைவேளை ஆகாரம் முடிந்ததா? என் தந்தை முதலியோரை விட்டு விட்டீர்களா? என்ன அவசரம்? உன்னை கைது செய்ய சொன்ன நாகநாதரின் மூளையே மூளை. நீ எவ்வளவு உபயோகமா இருக்கிறாய் தெரியுமா? அரசர் கூட வாக்கு தவறுவதென்றால் உனக்கு அனுபவம் போதாது. வாக்கு தவறுவதுதானே அரசர்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய அம்சம். அதனால் தான் என் தந்தை முதலியோர் இன்னும் சிறையில் இருக்கின்றனரா? அது இருக்கட்டும், மற்றொரு சிறிய வேலை. கோவிலில் மீனாட்சி சந்தித்தாயாமே, கேள்விப்பட்டேன். சமயோஜிதமாக நடந்து கொண்டாயாம். காலையில் சற்று காந்தாமணியுடன் தாராளமா இருந்தேன். மீனாட்சி முகத்தை தூக்கி கொண்டிருக்கிறாளாம். நீ போய் உன் சொக்குப்படியை போட்டு சமாதானப்படுத்தி விட்டு வா. நான் போனால் அவள் அப்படி இப்படி என்று. இந்த உத்தியோகத்திற்கு வேற ஆளை பாருங்கள். உங்களைப் போல் பொய் பித்தலாட்டங்கள் எல்லாம் எனக்கு வராது. கொடியதன் கோபத்தை மூட்டி விடாதே, குறுகும் மொழிகள் சொல்லி துயரடையாதே. கொடியதன் கோபத்தை மூட்டி விடாதே, குறுகும் மொழிகள் சொல்லி துயரடையாதே. குடிகளின் சிறு குறும்பே, குடிகளின் சிறு குறும்பே, அடிமையுனக்கு கர்வமா தகுமா, அடிமையுனக்கு கர்வமா. அரசனிலும் சிறந்த வலிமை அடிமை துன்பம் அஞ்சு பல்லை கெஞ்சி கொன்ற தென்மனிலை நான். அரசனிலும் சிறந்த வலிமை அடிமை துன்பம் அஞ்சு பல்லை கெஞ்சி கொன்ற ஜென்மமில்லை நான். அரசனிலும் சிறந்த வலிமை அடிமை கொண்டு அஞ்சு பல்லை கெஞ்சி கொன்ற ஜென்மமில்லை நான். அடிபணிந்திடுவேனோ, அடிபணிந்திடுவேனோ, அடிபணிந்திடுவேனோ. அரச தருமம் மொழி சொல்லவோ, அரச தருமம். உனக்கு வாய் மிஞ்சுகிறது. உன்னை என்ன செய்வேன் தெரியுமா? நன்றாய் தெரியும். உரையில் அகப்பட்டது உலக்கைக்கு தப்பாது. நீங்கள் கையில் பிடிப்பது செங்கோலா கொடுங்கோல். என்ன செய்வீர்கள் என்று எனக்கு நன்றாய் தெரியும். எனக்கு உயிர் பெரிதல்ல, கௌரவம் தான் பெரிது. கோபித்துக் கொள்ளாதே, படபடவென்று பேசுகிறாய். உன்னை என்ன செய்ய சொல்லுகிறேன்? தோட்டத்தில் அப்படி சிங்காரமாய் கரும்பு தின்ன கூலி கட்டுறாயே. மீனாட்சி என்ன அப்படி அழகா இல்லை? அவளை போல அழகுள்ளவள் கிடையாது. பின் ஏன் தயக்கம்? சரி, மயிலே மயிலே இறக்கு போனால் போடுவாயா? உன் தந்தையை ஊஞ்சலாட்டினால்? என்ன சங்கடம். எங்க இருக்கின்றாய்? அப்படி வா வழிக்கு, நந்தவனத்தில். அக்காலத்தில் இது ஒரு அபூர்வமான காட்சி. இந்த இரட்டை வேட காட்சி TR சுந்தரம் அவர்களால் தருவிக்கப்பட்ட ஜெர்மனியை சேர்ந்த போடே குஸ்பீக்கர் என்பவரால் படமாக்கப்பட்டது என்பது சிறப்பு செய்தி. இதனைத் தொடர்ந்து 1958
வீனஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் உத்தமபுத்திரன் என்ற அதே பெயரில் மறுபிறவி எடுத்து திரைக்கு வந்தது. படத்திற்கு வசனம் ஸ்ரீதர், இயக்கம் டி. பிரகாஷ் ராவ். இதில் பார்த்திபன், விக்ரமன் என்ற நேர்மாறான குணம் கொண்ட சகோதரர்களாக இரட்டை வேடமேற்றிருந்தார் சிவாஜி கணேசன். இந்த இரு சகோதரர்களும் மோதிக்கொள்ளும் காட்சி கண்கொள்ளாததாக இருந்தது. காமெரா கைவண்ணம் ஏ. வின்சென்ட். அம்மா, மன்னித்து விடுங்கள். நான் விக்ரமா, என் செல்வமே, நீ உத்தமனாக எல்லோருக்கும் நல்லவனாக இருக்க வேண்டும் கண்ணே. யாரது? விக்ரமன் தாயே. யாரடா நீ? நீ யார்? இந்நாட்டு மன்னன். இல்லை, நான் தான் மன்னன். மன்னன். அற்பனே, இரு இரு, உன்னை சிறையில் அடைக்கிறேன். இரு இரு, உன்னை சிறைச்சேதமே செய்கிறேன். என் ஆட்களை அழைத்தால் உன்னை பந்தாடி விடுவார்கள். நான் நினைத்தால் உன்னை செண்டாடி விடுவேன். விக்ரமனா? கண்ணே! மகாராணி, மன்னிக்க வேண்டும், உங்களை ஏமாற்றி விட்டேன். இளவரசே, இந்த ஆண்டிலேயே எம்ஜிஆரின் நாடோடி மன்னன் திரைப்படம் வெளிவந்தது. இதில் நாடோடியாகவும் மன்னனாகவும் எம்ஜிஆர் ஏற்ற இரட்டை வேட காட்சிகள் அற்புதமாக படமாக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக இரு எம்ஜிஆர்களும் சந்தித்து பேசி கைக்குலுக்கும் காட்சியில் அரங்கமே கைத்தட்டலில் அதிர்ந்தது. இனிமேல் நீதான் நான், நான் தான் நீ.